கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May the Lord's name be glorified. நாம் கண்களை மூடி தேவ வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணலாம். May we close our eyes and go in prayer before we meditate upon God's words. எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, Our heavenly Father Jesus, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். O Lord, we praise your holy name. ஆண்டவரே, நீங்க இந்த நாட்களில் எங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம். And Lord, we thank you for the words that you are going to speak to us today. இந்த இடத்துல உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you for the grace that is with us today. அப்பா, நீங்க எங்களோட பேச போறீங்களே அதற்காக நன்றி ஸ்தோத்திரம். Lord, above that we thank you that you are going to speak to us today. எல்லாருக்கும் நல்ல அமைதியின் ஆவியை கொடுங்க We ஆண்டவரே. pray, Lord, that you will give all of the people assembled here a peaceful spirit, O Lord. பேசுகிற அடியானையும் மொழிபெயர்க்கிற சகோதரனையும் மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that you will cover us as we stand here ministering your word, O Lord. எங்களுடைய சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. May it not be our weaknesses but thy power manifest today, O Lord. உம்முடைய கிருபையும் உம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பும் மாறாதவைகள் அதை வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray, Lord, the calling that you have and the mercy that should be shown this evening, Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தித்தாங்க. Oh, may the Holy Spirit lead us today, we pray. கேட்கிற சத்தியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். All the words that they hear today may create great and mighty things in their lives, O Lord, we ask. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். And may it be thy name alone that is glorified, Father. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray, amen. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again we greet and we welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. நாம் தொடர்ந்து தேவனுடைய போராயுதங்கள் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து வருகிறோம். We've been continuing to have a series meditating upon the word of God, the armor of God. ஆனா நம்ம ரொம்ப ஆர்டராக அதை பண்ணல. We didn't follow any specific order. ஆனா இன்னையிலேந்து திரும்பி ஒரு சில காரியங்களை வரிசையாக நம்ம தியானிக்கவும் போறோம். But today in that series continuing we are going to meditate on a few more truths behind it. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போறோம் தேவனுடைய போராயுதங்கள்ல. Today the topic we are going to meditate upon is a very important topic in concern with the armor of God. எபேசியர் 6:14 இப்படி சொல்லுகிறது. This is how Ephesians 6:14 says. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களா. Stand therefore having lions girt about with truth. நாம் கடந்த சில வாரங்கள்ல இரட்சணியத்தின் தலைச்சராவை குறித்து தியானிச்சோம். For the past few weeks we've been meditating upon the helmet of salvation. விசுவாசம் என்னும் கேடகத்தை குறித்து தியானித்தோம். And also the shield of faith. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். Today we are going to meditate upon the loins that are girt about with truth. இதற்கு முன்பாக நம்ம ஒரு காரியத்தை பார்த்துக்கொள்ளணும். Before we go into that, there is one topic that we all should understand. எபேசியர் 6:12 இப்படி தான் சொல்லுகிறது. This is what Ephesians 6:12 says. நமக்கு இந்த உலகத்தில் உள்ள மாமிசங்களோடு நமக்கு போராட்டம் அல்ல. For we wrestle not against the flesh and blood of this world. ஆவிகளோடு, அந்தகார இருளின் வல்லமைகளோடும் துரைத்தனங்களோடும் அசுத்த ஆவிகளோடும் தான் நமக்கு போராட்டம் இருக்குன்னு வேதம் சொல்லுதுங்க. But the Bible says we wrestle against the principalities, against the powers and against the rulers of darkness. அப்ப ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் விருப்பம் இருக்கிறதோ விருப்பம் இல்லையோ அவன் ஒரு போராட்ட களத்திலே இருந்து தான் வாழ வேண்டும். So the Lord has very clearly written and said, whether you are a Christian or you are not a proper Christian, you live your life in the battlefield. அதாவது ஆண்டவர் 3600 BCக்கு முன்னாடி அந்த வருஷங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் உலகத்துல 1400 போர்கள் நடந்திருக்குதா இந்த உலகத்துல. If you consider history for a moment, from 3600 BC onwards, there have been a total of 14,500 wars in this world. அப்ப இவ்வளவு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா தோராயமாக 5305 வருடங்கள் இந்த உலகத்துல எங்கெங்கேயோ போர் நடந்து கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. So then if you look at that statistics and approximate it, we see that for about 5,000 years, one way or the other, this world has been engulfed in a war. இந்த அப்ராக்சிமேட்டா 5000 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 வருஷம் தான் இந்த உலகம் இந்த சண்டை சச்சரவு இல்லாம இருந்திருக்கு. And equally in the same statistics, in those 5,000 years there have hardly been 300 years where the world has had peace. அதாவது ஒரு மனிதன் கடவுளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். There is a story about a man looking at God and asking him a question. அதாவது இது வந்து ஒரு கவிதை நயத்திலே இருக்கும். The question is actually formed in a sense of a poetry.
அதாவது ஆண்டு கடவுள் வந்து அவனுக்கு முன்னாடி நிற்கிறார். The situation is God is standing before this man. அவன் உடனே கேட்கிறான், பிறப்பு எனப்படுவது யாதென கேட்டேன். So the question he asks is, what is the use of being born? அவர் உடனே சொன்னாரா, பிறந்து பார் அப்பொழுது உனக்கு தெரியும் என்றார். And the answer God gave it to the man was, you be born and then you will understand the purpose. உடனே இன்னொரு கேள்வி கேட்டானா, இறப்பெனப்படுவது யாதென இறைவனிடம் கேட்டேன். So the next question this man asked was, what is the use of death, Lord? அவர் உடனே சொன்னா, இறந்து பார் அப்பொழுது உனக்கு தெரியும் என்றார். And the answer was equally the same, saying, once you die you would know the purpose. உடனே அடுத்த கேள்வி கேட்டானா, அன்பெனப்படுவது யாதென கேட்டேன். And the next question the gentleman asked was, what is the purpose of love? அவர் சொன்னாரா, அழித்து பார் இல்லனா கொடுத்து பார் இல்லனா இழந்து பார் அப்பொழுது உனக்கு தெரியும். So the answer God gave to him was, destroy or make a sacrifice and you see, you will come to know the purpose. அவ அடுத்து இன்னொரு கேள்வி கேக்குறான், அறிவு எனப்படுவது யாதென கேட்டேன். And finally this man asked the Lord the question saying, what is the purpose of knowledge? அறிந்து பார் இல்லை என்றால் தெரிந்து பார் அப்பொழுது உனக்கு புரியும் அப்படினு சொன்னார். And God answered and said, try and understand and gain knowledge and then you will come to an understanding. உடனே அவன் அடுத்து கேட்டானா, மனையால் சுகம் என யாதென கேட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். And then the final answer this man asked is, what is the joy that a wife can give to a man? அப்போ உடனே கடவுள் சொன்னாராம், மணந்து பார் அப்பொழுது தெரியும் அப்படின்னு சொன்னார். So the answer in the same series, God said, if you get married you would come to know the purpose. இவனுக்கு ரொம்ப கோபமாயிருச்சான். So this man immediately became very angry with God. அவன் கடவுளை பார்த்து கேட்கிறான், அனுபவித்தே தெரிந்து கொள்வதுதான் என்னுடைய வாழ்க்கை என்றால் ஆண்டவனே நீ எதற்கு அப்படின்னு கேட்டேன். So then he immediately challenges God and says, for all the reasons, if I have to first experience it to understand it, then why do I need God in that? உடனே கடவுள் அவன் பக்கத்துல வந்து, so immediately the Lord drew nearer to this man. அந்த அனுபவமே நான் தான் என்றேன். And the answer he gave to him was saying that I am that experience. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இது ஒரு பொதுவான ஒரு கவிதை என்று சொல்லலாம். We could say that this is a general poem. இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் நீங்களும் நானும் இப்படி உட்கார்ந்திருப்போம். Many people, we come to church and we sit there. எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தான வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறேன். You may come to your conclusion saying that for everything in my life I first have to undergo hardship before I understand it. எனக்காண்டி உயிரே கொடுத்தாருங்கறீங்க இயேசு. You come and you preach and you say the Lord gave his life itself for you. ஆனா அதுக்கிட்ட ஏன் உயிரை எடுக்கிற மாதிரி இல்ல விஷயங்கள் நடக்குது. But then what really happens in my Christian life is my life is such that even my life is being sapped out of me. அப்போ பயங்கர ஒவ்வொன்றும் bitter experience, bad experiences இப்படி தானே நிறைய என் வாழ்க்கையில நடக்குதுன்னு நம்மளுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு ஆதங்கங்களோட உட்கார்ந்திருக்கலாம். So therefore you may be sat there with a conjunction saying, I always have bitter and bad experiences even in my Christian life. ஆனா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து கிளியரா சொல்லி இருக்கிறாரு, there is a battle for you. But the Lord very clearly in the Bible says that you, when you live your Christian life, it is a battle. அவர் ஒருவேளை எல்லா நேரத்திலும் என் அருகிலே என் உள் இருந்து செயல்படாத மாதிரி ஒரு சில அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையிலே இருக்க வாய்ப்பு உண்டு. It is true that there will be opportunities or situations in your life where you would feel the Lord not being close with you. ஆனால் தன்னுடைய ஜனம் அப்படி எல்லாம் ஒரு நாள் நினைக்க கூடாதுன்னு சொல்லி தான் அவர் தேவனுடைய போராயுதங்கள் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். But the Lord was well aware and he did not want his children to be in that mindset, and that is why he has written beautifully in the Bible about the armor of God. நீ தேவனுடைய போராயுதத்தை அணிந்து செயல்படும் போதெல்லாம் தேவன் உன்னோடு இருப்பது நிச்சயம். Every time you put on that armor of God and you live your life in this world, then the Lord is working with you. That is a definite. அதனால நீங்க ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையே பிடிக்கல, போராடிக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்குது, இதுக்கு பழைய வாழ்க்கையே பரவாயில்ல அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, therefore if there are people sat among you is saying that I don't want this Christian life because it is full of battles, இனிமேல் அப்படி நினைக்க கூடாது. My advice to you is from now on you should never consider that for even a moment. சாக போறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்கொள்ளுங்களேன். For example, consider the situation if you know the time that you are going to die. அது சந்தோஷமா செஞ்சிடலாம்ல, சந்தோஷமா செய்யலாம் தானே. என்னதான் நீங்க இப்படி ஒரு மூச்சு போறது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, இப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா பொழைச்சிடுவீங்களா? Okay.
Amen. But if you knew the time you were going to die, there is no way you can avoid it because it's going to happen. இதுதான் வாழ்க்கை என்றால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். The advice is, if this is the state of life of a Christian person, then you have to accept that and live your life like that. இதுதான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற பாதை என்பல ஒரு தெளிவு வந்துருச்சுனா, அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாழ்ந்தினா உன்னால கிறிஸ்துவ வாழ்க்கை சந்தோஷமாக வாழ முடியாது. Once you get the clarity that this is how your Christian life will be full of battles, then there is no meaning in rising up against that. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பேட்டில் இருக்குப்பா, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்குனே என்னுடைய வெப்பன்ஸ் எல்லாம் உனக்கு வச்சிருக்கிறேன், போட்டு நீ நல்லா பேட்டில் பண்ணுங்கறார். That is why the Lord says, I know you are going to have all of these battles and I have given you all of these weapons to aid you in the battle. Put it on and live your life. இதுல ஒரு முதல் வெப்பன் என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த தேவனுடைய போராயுதங்கள்ல? சத்தியம். One of the first weapons that the Bible talks about in the armor of God is truth. நான் இதுல இருந்து ஒவ்வொண்ணா வரிசையா வரேன். And starting with truth today, we are going to go point by point. முதல்ல எனக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியணும். First, we have to understand what do we mean when people say truth. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த போன்டியஸ் பைலட் முன்னாடி நிக்கிறார். The situation in the Bible when Jesus was stand before Pontius Pilate. யோவான் 18வது அதிகாரத்துல 36 வசனம் 37 வசனங்கள் அதிலே பார்க்கலாம் நீங்க. It is an instance in the Bible in John 18 verses 36 and 37. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை சத்தியத்தை குறித்த ஒரு சாட்சியை கொடுக்க தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்லாம் பெருசா பேசிட்டு இருக்காரு. There is a discussion going between him and Pontius Pilate where God says, I was born into this world to reveal what is true. பைலட்டுக்கு ஒண்ணுமே புரியல. But none of what the Lord was explaining the king could understand. அவர் நம்ம ஊர் கவர்னர் மாதிரிங்க. He was the position this man was like a governor. அவருக்கு சத்தியம்னா என்னன்னு புரியல. And for him at that high stature he couldn't even understand what truth meant. அவர் இயேசுவை பார்த்து கேக்குறாரு, சத்தியமாவது என்ன? He looks at the Lord himself and poses the question saying, what is truth? ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நம்ம இயேசுவே முன்னாடி நின்றாலும் எனக்கு சத்தியம் அவர்தானு தெரியலனா எனக்கு சத்தியம் தெரியாது. Even if the Lord stood before you, if you do not realize that he is the truth, then there is no way you will understand what truth is. சத்தியம்னா என்ன தெரியுமா? You know what truth actually means biblically? அதற்கு மாற்று என்பது இல்லை. Oh, there is nothing contrary to it. That is what truth is. There is no alternative to that truth. Amen. There is no alternative. That is the truth. That is the only truth. Amen. ஆமென் சொல்லலாமா? Hallelujah. Amen. அப்ப வேதம் சொல்லுகிறது யோவான் 14:6ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். That is why the Bible says in John 14:16 that I am the way, the truth and the life. எப்படி சார் அவர்தான் நான் சத்தியம் நம்புறது? How can I believe that he is the truth? என்ன எனக்கு பண்ணிட்டார் அவர் சத்தியம் நம்புறதுக்கு? What has he done for me as a Christian that I should believe that he is the truth? அதை எப்படி நான் அறிந்து கொள்வது? How is it that I can understand that? அதை எப்படி நான் புரிந்து கொள்ள போறேன்? How can I comprehend what that means? அப்ப நீங்களும் நானும் அப்ப பிலாத்து மாதிரி தான் நம்மளும் இருப்போம், நம்ம அதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால். If you and me remain without understanding what truth is, then you will be just like Pilate was. என்னுடைய வாழ்க்கையில 33.4 வருஷம் அப்படிதான் இருந்தேன். After 33.75 of years in my life, that is how I spent without understanding what truth was. ஆகஸ்ட் 24 2003 வரைக்கும் எனக்கு இயேசு தான் சத்தியம்ங்கற விஷயமே தெரியாது. Up until August 22nd 2013 I didn't even know what truth was, that Jesus was the truth. கோயிலுக்குலாம் போவேன். I used to go to the church. எல்லா பிலீஃப்ஸும் இருந்தது. There were all different kinds of buildings there. எல்லா பிலீஃப்ஸும் இருந்தது. And there were all kind of beliefs were there. ஆனா நான் வந்து ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்ல பிறந்ததனால, but I was born with a Roman Catholic background. குடும்பத்துல யாரும் கோச்சு கொள்ள கூடாதுன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அங்கேயும் போய் ஒரு பட்டைய போட்டுக்கிட்டு நான் போய் பூசைக்கு போயிடுவேன். So because I didn't want to offend my parents, one way or the other I will find myself to go and witness mass. ஜெபம் பண்ணிருக்கேன். I've gone and prayed in church. choir classல இருந்திருக்கேன். I've also gone and sang in the choir in the church. carols பாடியிருக்கேன் லாரியில போய் ஏறி. And I've also gone carol singing during December time. ஐயோ சத்தியம்னா என்னன்னு தெரியலையே அப்போ. But then I did not really know what truth was. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நீங்க நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி பாதையில தான் கடந்து வந்திருக்கிறோம் நான் என்னால சொல்ல முடியுங்க. I can very confidently say that many Christians actually follow the same path. ஒருவேளை சில பேருக்கு இவர்தான் சத்தியம்னு தெரியும், ஆனா அதுக்கு அடுத்தபடி எடுத்து வைக்காம கூட நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். There are some Christians who perhaps some are sat here who know that Jesus is the truth, but you do not know how to take your next step to understand that properly. அவர் சத்தியம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் போதுங்க. There is only one reason that is necessary to prove that the Lord is truth. உனக்காகவும் எனக்காகவும்
தன்னையே கொடுத்தவர். And that is that he gave himself up for you and me. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாம். Hallelujah. இதை விட அவர்கிட்ட வேற ஒண்ணும் கிடையாது கொடுக்க. And I don't think God the Lord has anything better than this to offer to you to prove that he is the truth. என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன தருங்க அதிகபட்சமா நான் கொடுக்க முடியும்? What is it the most that I can give to my own child? நிறைய சொத்து சேர்த்து வைக்கலாம். I can stack up a lot of property for him. நிறைய பணம் சேர்த்து வைக்கலாம். Maybe I can stack up a lot of money for him. ஆனா அது எல்லாத்தையும் விடையும் நான் தான் அவனுக்கு முக்கியமான ஒரு பொக்கிஷம். But above all of that, me as a parent are more precious to my child. Hallelujah. Hallelujah. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Oh, the Bible very clearly says. அவர்தான் சத்தியம்னு ஏன் சொல்றாரு அப்படினா? You know why he says that it is him who is the truth? அவரை விட வேற ஆளே கிடையாது, வேற வழியே கிடையாதுன்னு அர்த்தம். The purpose of that is apart from the Lord Jesus Christ there is no one and there is no other way to salvation. அதனால தான் வேதம் சொல்லுது. That is why the Bible says. 1 யோவான் 1:7. In 1 John 1:7. 1 John 1:9 இப்படி சொல்லுது. Amen. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். Oh, it is the precious blood of the Lord that will purify and forgive all sins. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. சத்தியம் அப்படினு சொன்னீங்கனா அது ஏன் ஆண்டவர் இயேசுனா அவரை தவிர வேற இரட்சிப்புக்கு வழி இல்லை. அதனால தான் அவர் ஒருவரே சத்தியம்னு சொல்றோம். The main reason we call that the Lord is the truth is that apart from him there is no other way to salvation. Hallelujah. Hallelujah. அப்ப எனக்கு சத்தியம் தெரியணும். சத்தியம் தெரிஞ்சிக்கிட்ட இயேசுதான் அப்படினு சொல்லி. So first you have to understand what the truth is and then you understand the truth is Jesus. ஏனா சத்தியத்தை தெரியாம நான் எங்கிட்ட கச்சையில போய் கட்டிக்கிறது அறையில போய் கட்டிக்கிறது. So without understanding what truth is there is no way you can get your head around understanding what salvation means. அப்ப நன்றாக நம்ம தெரிந்து கொள்ளணும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற சத்தியம் இல்லை. So therefore it is very important for you to comprehend and understand that apart from the Lord Jesus Christ there is no truth. அது நானும் ஒரு சத்தியம்லாம் இயேசு எங்கேயும் சொல்லல. The Bible doesn't say that Jesus is also a truth. நானும் ஒரு வழி அப்படின்லாம் இயேசு சொல்லவே இல்லை. Neither is it given the option and say I am also one of the ways. நானும் ஒரு ஜீவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. And equally it doesn't say I am also the truth. ரொம்ப கிளீனா சொல்றாரு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன். Oh, it is very clear in the Bible and definite when he says I am the way the truth and the life. Hallelujah சொல்லலாம். Hallelujah. இந்த சத்தியத்தை அறிந்தாச்சு இப்ப. So therefore now you understand what truth actually is. ரெண்டாவது நான் என்ன பண்ணணும்? Second, the step you have to take is this. அதை நான் விசுவாசிக்க வேண்டும். You then have to believe in that truth. I am building the foundation which leads to the core message. அதனால கவனமா கவனிக்கணும். Amen. I am just building few foundations so that you can understand the core of the message later on. Thank you, Lord. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. ஐயா இயேசு கிறிஸ்து சத்தியம்னு தெரிஞ்சிருச்சு. Sir, you've understood that Jesus is truth. ஆனா நான் நம்ப மாட்டேனே என்ன பண்ணுவீங்க? So then if you say yes I know that is a fact but I'm not going to believe it. நான் நம்ப மாட்டேனே அப்படி நீங்க சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கலாம். Maybe you can ridicule and say though I'm a Christian I'm not going to believe that fact. Knowledge is nothing if you don't apply it in your life. Thank you, Lord. ஹalleluya சொல்ல முடியுமா? Amen. Knowledge is nothing யா. அது சில பேரை பார்த்து சில பேர் நல்ல ஆசையா திட்டுவாங்க படிச்ச முட்டாள் அப்படிமா. Sometimes people look at others and they scold them saying you are a learned fool. ஏன்னா அவங்களுக்கு கற்றுக்கொண்டதை எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணும்ங்கற அந்த ஞானமே இல்லங்க. The reason because of that is because though they have learned all of this knowledge they do not know where to apply it practically in their lives. Hallelujah சொல்லலாம். Hallelujah. ஏன்னா எனக்கு இயேசு கிறிஸ்து சத்தியம் அப்படினா அந்த சத்தியம் எனக்குள்ளார வேலை செய்யணும் அப்படினா நான் அதை நம்ப வேண்டும். So therefore if the Lord is the truth and if that truth should work within me then I first have to put it into belief. இப்ப அப்போஸ்தலர்ல 16வது அதிகாரம் 31 32 எல்லாம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம். In Acts chapter 16 verses 31 onwards you can mark it. பவுலும் சீலாவும் சிறையிலே கட்டப்பட்டு இருக்காங்க. It is an instance where Paul has been imprisoned. அவங்க நடு ராத்திரியில துதிக்கறாங்க கட்டுகள்லாம் அவிழ்கிறத பார்க்கிறோம். The Bible says that in the middle of the night these two men were praising God and all their bonds were broken. அவனை பாதுகாக்கிற ஒரு சோல்ஜர் and even the man who was put in charge of looking after these people அத பார்த்து அதிசயமாயிரான். he looked at that worship and that
praise in that instance and he's astonished. அதை பார்த்து ஆச்சரியப்படுறான். Oh, he's astonished. என்னடா இது, நம்ம வெளியில நிக்கிறோம், அவங்களை எப்படி அந்த வல்லமை அவங்களுக்குள்ளார இருக்குது, எப்படி அவங்க கட்டுகள் அகன்று போனதுன்னு சொல்லி அவனுக்கு பயங்கர ஆச்சரியமா. He says, what man this is, I'm standing out guarding these people locked in this cell, but yet they have been freed. What kind of a power that is? அவன் உடனே கேக்குறான். Immediately this soldier puts a question to Paul asking, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? oh, what should I do to be saved? ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஒன்ன போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேக்குறான். The question is, if I want to live a blessed life like you are living, Paul, what is it that I have to do? ரெண்டே வரியில காஸ்பல் சொல்றார். Within 2 sentences Paul preaches the gospel to this man. அவன் ஃபேமிலிக்கே காஸ்பல் போயிருச்சு. Oh, even his whole family has been touched by that gospel now. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. Oh, believe in the Lord Jesus Christ. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். It is then you and your family will be saved. கரங்களை தட்டி ஒரு செய் நன்றி. Hallelujah. What a beautiful gospel, பாத்தீங்களா? Amen. Thank you, Lord. நீ மனம் திரும்பியா, பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தியா, இதெல்லாம் அங்க நேரம் கிடையாது. நல்லா பார்த்துக்கொள்ளணும். There was no time for Paul to go on about a big story of saying you have to be forgiven of your sins. He was very precise and short. அவர் எவ்வளவு அழகா சொல்றார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிருப்பா, எங்க வாழ்க்கையே விசுவாசத்துல தான் ஓடுது. He says, oh, believe in the Lord Jesus Christ, you and your family, my life is fundamentally based on that faith. அப்பொழுது நீ மாத்திரம் இல்ல, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. If you do that, not only you, even your household will be saved. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா இந்த இடத்துல? Oh, there is an important advice that I want to give to all of you today. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கேட்டுக்கொள்ளணும். It may be harsh, these words, but I want you to accept them. உங்க வீட்ல யார் ரட்சிக்கப்படாம இருக்காங்க? Are there any people in your family who yet haven't tasted salvation? இந்த ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கொள்ளுங்க. So then take this statement as a reference. நீ நல்ல விசுவாசியா வாழ்றியான்னு மாத்திரம் ஒரு செக் பண்ணிக்கிட்டே இரு. And examine yourself whether you are living a life being a true believer. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இத பண்ணுனா இந்த வசனம் பொய் கிடையாது இல்லையா? The word is truth. It is not a lie. நீங்களும் நானும் நல்ல விசுவாசியா கர்த்தரை விசுவாசி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது இன்னைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ நடந்துதான் ஆகும். If you and me live a true Christian life with faith in God, that today or tomorrow come one day that promise will be fulfilled in your life. அப்ப எனக்கு சத்தியத்தை தெரிந்து கொண்டேன், இப்பொழுது அதை நான் விசுவாசிக்கவும் ஆரம்பிக்கிறேன். So therefore, once I understand what the truth is, this is the first step I'm taking towards believing it. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்? Next, what should I do? ஏன்னா இப்ப சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டுகிற அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். Oh, we are talking about the truth to be tied upon the lion. இப்போ நான் உங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு லைட்டா ஒரு கிளிம்சஸ் கொடுத்தாச்சு. So I've given you a small glimpse about what it is actually when we say truth. ஐயா நான் தெரிந்து கொண்டேன். Sir, I've understood it. ஐயா நான் இப்ப விசுவாசிச்சிட்டேன். And sir, I've also now believed it. அப்புறம் என்ன சார் பண்றது? So what is the next step that I have to do? அப்படியே தனத்துக்கோன்னு உட்கார்ந்திருக்கலாம். You shouldn't be sat there like a stone. அப்படியே இருக்கிறது. Is that how you would be? அதுக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Is that why you would understood what it means? அதுக்கா நம்ம விசுவாசிச்சோம். Was that why you expressed your faith in that truth? சத்தியத்திலே நடக்க வேண்டும். Oh, you have to put that truth into practice and walk in it. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு Hold your neighbor's hand and say, பிரதர் உங்கள்ட்டலாம் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. I know, brother, that you are the first 2 steps are taking place in your life. வாக் இன் தி ட்ரூத் பண்றீங்களான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. But I am still doubtful whether you are actually walking in that truth that you've understood. இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா நடக்கலாம். Oh, from now onwards both of us we should now learn to walk in the truth. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டுல நிறைய பேர், இந்த இடத்துல ஒரு சில பேர் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், விசுவாசிக்காம இந்த இடத்துல இருக்கலாம். There may be perhaps people sat here who still don't know the truth, or maybe they've even not yet believed in it. இன்னைக்கு உங்கள்ட்ட ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசிட்டாரு. But then I believe that the Lord has now today even spoken more clearly to you. இப்ப அடுத்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கறனா, நீ சத்தியத்தை அறிந்து கொண்டாய், விசுவாசித்து கொண்டாய், அதிலே நடக்க ஆரம்பி. So the next step that the Lord is expecting from you is you know the truth, you believe the truth, now you have to put it into practice and walk in the truth. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதாவது 1 யோவான் 2 யோவான்ல 1வது அதிகாரம் 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா, if you turn your Bibles to 2 John 1 verses 4,
பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு மிகவும் I சந்தோஷப்பட்டேன். rejoice greatly that I have found some of your children walking in truth as we received commandment from the Father. அதே போல 3 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனமும் இப்படி அழகா சொல்லுகிறது. Equally, 3 John chapter 1 verses 3 says, ஹல்லேலூயா. Hallelujah. சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்த சாட்சியை கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். For I rejoice greatly when, brethren, you came and testified of the truth that is in you. ஹல்லேலூயா. Hallelujah. சத்தியத்திலே நடக்க வேண்டும். Oh, we have to walk in that truth. சத்தியத்தில் நடக்கணும்னா நான் ஒரு சில காரியங்கள்லாம் செய்யணும் என் வாழ்க்கையில. So therefore, in order for me to walk in the truth in a Christian life, there are a few things that you have to do. முதல்ல சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கணும். First, you have to hear that truth. Hear the truth. Amen. ஒரு அழலையா சொல்லலாமா? Hallelujah. யோவான் 18:37 இப்படி சொல்லுகிறது. John chapter 18 verses 37 says, Everyone who is of the truth hears my voice. Amen. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஒரு அழலையா சொல்லலாமா? Hallelujah. Thank you, Lord. நீங்க சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசித்து நீங்க நடக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை பூரா நல்லா விளங்க ஆரம்பிக்கும், நல்லா புரிய ஆரம்பிக்கும். Once you start understanding and accepting the truth, all of the beautiful promises of the living God will start becoming meaningful to you. இல்லைன்னா என்ன நினைப்பீங்க, பாஸ்டர் இவ்வளவு பேர் தான் இருக்கிறாரு, ஆனா என்னமோ 1,00,000 பேருக்கு மாதிரி கத்தி 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 கத்திக்கிட்டே இருக்காரு. So then maybe if you do not do that, you will sit here and say there are only few of us, yet this pastor is shouting at the top of this voice explaining this to us. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? Hallelujah. சத்தம் நல்லா கேட்கும் சார். Oh, the sound will come very very loudly into your ears. It is true. சத்தியத்தை அறிஞ்சு விசுவாசிட்டோம்னா நான் அப்படியே அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்துருவேன். எங்கெங்க தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதோ தேவ சத்தம் கேட்டுச்சுன்னா அரெஸ்ட் ஆகி நின்றுவானாக்கும். In my life, whenever I hear the word of God being preached in my ears, I immediately stand there paying close attention to it. அப்ப என்ன இந்த சத்தியத்தை நான் நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் கேட்கிறேன். So therefore, in order for me to put that into practice, the first thing I do is I hear that truth. இந்த கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. And as soon as I hear that truth, there is a faith that builds up within me. ரோமர் 10:17. If you turn your Bibles to Romans 10:17, அது அழகா ஒன்னு சொல்லுது. it very beautifully says, விசுவாசம் கேள்விப்படுகிறதுனாலே வரும், கேள்விப்படுகிறது தேவனுடைய வசனத்தினாலே வரும். So then faith comes by hearing, and hearing by the word of God. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கேட்கணும். You have to hear. சத்தியத்தை கேட்கிறதுல Oh, ஒரு you விருப்பம். have to hear, have that anxiousness to hear the word of truth. இந்த 3/4 மணி நேரம் ஆயிருச்சுன்னா அப்படியே உடம்பெல்லாம் முறிச்சிக்கிட்டுலாம் உட்கார கூடாது. As soon as 45 minutes passed in the preaching, you shouldn't sit there என்ன வெட்டி முறிக்க wriggling in your போறீங்க? seats. என்னப்பா வெட்டி முறிக்க போறீங்க? What are you going to go back home, and what are you going to do? 172 hour ஒரு வாரத்துல நல்லா கொடுத்துட்டு You have the whole week that you have spent on your own personal things. உனக்கு இங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாள் பிரசங்கம் போணுச்சு அப்படின்னா ஆவியில ஒரு கலக்கம். But then as soon as you come to church and one day if the sermon goes beyond the time, you have this kind of doubt, the shattering in your spirit. நான் போர் அடிக்கிற மாதிரி பேசினாலும் நீ போரே ஆகக்கூடாது. Even if I stand here preaching a boring message, you should never feel bored, because it is the word of God that I am preaching. ஏன்னா அப்பதான் உனக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறதுன்னு அர்த்தம். It is only then that is very cleanly brought out that you have an interest in hearing the word of God. ஏப்பா நீ சும்மா நினைக்காதப்பா, ஒருத்தவன் வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு போனானா கூட அது உனக்குள் வேலை செய்யும். Oh, don't stand there ordinarily and take it underestimate it. When somebody gives you the promises of God, it works in your life. அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதவனாவே இருந்துட்டு போட்டுமே. Maybe he's a man who cannot even stand here and preach properly. நீ தேவனுடைய வசனத்தை நீ விருப்பப்பட்டு கேட்க ஆரம்பிக்கிறதுனால அது உனக்குள்ள அந்த வேலையை செய்யுமா. But as soon as you have that understanding where you want to hear the word and the truth of God, then those promises will be fulfilled in your life. Walk in the truth. முதல்ல இந்த வசனத்தை கேட்டு உன் மைண்ட்லயும் இதயத்திலயும் ஏத்திக்கொண்டே இருக்கணும். The main meaning of walking in truth is that you accept it in your mind and in your heart and you put it into practice. அது அப்படியே உங்க வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தின் படியை உயர்த்தி
உயர்த்தி கொண்டே போகும். Oh, that will constantly keep incrementing and building the faith in your Christian life. ஏன்னா வேதம் சொல்லுது சத்தியம் அப்படிங்கறதே இந்த வேதம் தான். Because the Bible says that truth is what the Bible is all about. ஒவ்வொரு வாட்டி நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்து உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து உனக்கு ஒரு கனவெல்லாம் கொடுத்து பேசணும்னு எல்லா நேரத்திலையும் நினைக்கிறது மகா மகா தப்பு. It is not essential that in every situation when you go to the presence of God that he should give you a vision or you should hear his words. அப்படி வந்து எல்லா டைமும் பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது. You shouldn't have that kind of an expectation that that is how the Lord will speak to you in all the situations. இது மாதிரிலாம் குண்டக்க மண்டக்க யோசிப்பீங்கன்னா நமக்கு வேதத்தை அடிச்சு கொடுத்து வச்சிருக்காங்க. The Lord knew that this is how some of people will think and confuse themselves. That is why in the Bible it very beautifully and clearly states. எப்ப வேணாலும் எடுத்து படிக்கலாம். Or you can take it any time and read the truths in it. நீ படிக்கும்போதே உனக்கு கேட்கும். And as soon as you start reading it, you will start understanding it. பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது உனக்கு வசனம் கேக்குது. And as soon as a preacher preaches the word of God, you will understand it. Hallelujah. Hallelujah. ஏன்னா இந்த சத்தியத்தை கேட்டினா அதுல இல்லாதது எதுவுமே இல்ல. Because once you hear the truth, there is nothing which is not encompassed in that truth. Hallelujah. Hallelujah. ரெண்டாவது இன்னொரு காரியம் செய்யணும். Secondly, there is one more thing you have to do. முதல்ல நீங்க சத்தியத்தை இப்ப கேக்குறீங்க. First, you have to hear the truth. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அந்த சத்தியத்தை கேட்டதை பேச வேண்டும். The next step is the truth that you heard, you have to speak it. மலாக்கி 2:6 இப்படி சொல்லுகிறது. In Malachi 2:6 the Bible says, the law of truth was in his mouth and injustice was not found on his lips. He walked with me in peace and equity and turned many away from iniquities. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லுது. These are the words spoken about the Lord Jesus Christ. ஆண்டவருடைய வாயில சத்தியம் தான் இருக்குதான். It says that in the mouth of the Lord Jesus Christ there was only truth found. சில பேர்கிட்ட வாயை திறந்து எதுவும் கேள்வியே கேட்க முடியாது. For some people in this wild world, if you cannot even ask them to open their mouths and speak something, பொய் சட்டார்னு வந்துரும். because as soon as they open their mouths, the first thing that comes out is lies. அவங்களுக்கு பொய் பேசாம அவங்களால இன்னைக்கு வாழ முடியாது. There are people who cannot live their ordinary lives without speaking lies. ஆனா நீங்க சத்தியத்துல நடக்கணும் அப்படினா, but important point is if you have to walk in the truth, தைரியமாக சத்தியத்தை கேட்டு பேசுகிறவர்களாய் காணப்படும். Oh, you should be found to be brave in listening to the truth and speaking the truth. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள்னு மத்தேயுல 5வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுது. The Bible very clearly in Matthew 5:37 says, let your yes be yes and your no be no. நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க எவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. Examine yourself for a moment how many of the lies are coming out from your mouth. சில பேர் இப்படி சொல்வாங்க, இல்லனா நாங்க சில பேர் பிசினஸ்ல இருக்கிறவங்க இப்படி எல்லாம் இருந்தா நாங்க எப்படி பிரதர் வியாபாரம் பண்றது? Some people challenge me and say I'm in business brother, if I'm truthful always some people will fool me. சொல்லி வியாபாரம் பண்ணியா? இது சொல்லி வியாபாரம் பண்ணு. My advice is yes, say the truth and then do your business. என்ன நீங்க இவ்வளவு விலை விக்கிறீங்க உங்க கடையிலன்னு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க. Maybe somebody comes to your shop and says, sir, what is it you're selling all of these goods at such higher price? நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இவ்வளவு உண்மையான விலை வேற இருக்கும், கொஞ்சம் லாபம் வச்சு தான் எல்லாரும் விப்பாங்க, நானும் அப்படி தான் விப்பேன். You cannot tell him a lie, so you can say yes, it is true, I also have to make a cut over this, so I've got some profit in this for me. ஐயா ஒருத்தன் வந்து இப்படி கேட்டுட்டான், எவ்வளவு தாங்க உங்களுக்கு இந்த சாக்லேட் விக்கிறீங்களே எவ்வளவு சார் இதுல லாபம் வருதுன்னு கேக்குறான். For example, imagine the situation, somebody comes and points a chocolate and says, by selling this what is the profit for you? நான் என்ன சொல்லணும்? What should your answer be? பொய் சொல்லணும். You should say lies. அப்படி இருந்தா அவன் எப்படி சார் நான் பொய் சொல்லணும்னா அவன் எப்படி என் கடைக்கு வருவான்? So then if you tell a lie and not reduce the profit amount, how will that customer return back to my shop? இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது மாதிரி இருக்கும். It is a difficult situation to be in, I understand. அது மாதிரி யாரும் கேட்டாங்கன்னா நீங்க உண்மையே சொல்லுங்கன்னு தான் நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன். But my advice to you humbly is that even if you're in that difficult situation, when that question is posed, always speak the truth. நான் கர்த்தர் நீ உண்மையை பேசும்போது Thank you Lord. நீ உயர்த்த தான் படுவ. Because whenever you speak the truth before the Lord, you will always be lifted up. நான் இதுவரைக்கும் உலகத்துல யாரையுமே பார்த்தது இல்லைங்க, உண்மை பேசி அவன் வந்து கெட்டு போனதா நான் பார்த்ததே இல்லைங்க. அவன் கிறிஸ்துவனா இல்லைனா கூட உண்மையை பேசுறவனுக்கு ஆண்டவர் அவனை எப்படியோ ஆசீர்வதிக்க தான் செய்றாருன்னு சொல்றேன். In all of my experience, I have not seen a man, even if he is not a Christian, who has been put into trouble because he has spoken the truth. சத்தியத்தை எனக்குள் வைத்துக்கொண்டு சத்தியத்தை கேட்டவன் சத்தியத்தை பேசலனா அது ரொம்ப ரொம்ப அசிங்கம் இல்லையா? Oh, it is really
bad if you have the truth in you but you can't speak that truth. ஒரு சேலஞ்ச் எடுக்கணுங்க. Take a challenge in your life. பேசவே கூடாது பொய்யே. You should not speak lies at all. பொய்யே பேசக்கூடாது. எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? You know the kind of happiness that will come into you if you actually follow that principle. சின்ன காரியத்துக்காக கூட பொய் பேசக்கூடாதுன்னு ஒரு உறுதி இருக்கணும் நமக்கு. Or take a determination that even for the smallest of small things I will never ever speak the lies. ஒரு நாலு ஸ்டூடண்ட் கிளாஸுக்கு லேட்டா போயிருக்காங்க. Or there is a story about 4 students going late to their class. உடனே வாத்தியார் ஏன்டா லேட் அப்படினு கேட்டிருக்காரு. So then the teacher is asking these little fellows, why are they late? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு சார்ன்னு இருக்கான். They say, oh, I became late, sir. இதுவா பதில்? Is that the kind of an answer? நம்ம நிறைய நேரம் இப்படி தான் பதில் சொல்லுவோம். This is the kind of vague answers that many of us give when we are put in difficult situations. டேய் ஏன்டா லேட் அப்படினு கேட்டாங்க. He's saying, man, why have you come late? சார் நாங்க 4 பேரும் கார்ல வரும்போது பஞ்சர் ஆயிடுச்சு சார் அப்படின்றாரு. Oh, the 4 of us were traveling in a car and we had the tire got punctured. ஒண்ணுமே பேசல. The master didn't speak anything. 4 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாரு. He gave each of them a piece of paper. So 4 பேரையும் 4 ரூம்ல போக சொன்னாரு. And he asked all of each of the 4 ones to go into separate rooms. ஒவ்வொருத்தவன்டையும் போய் எந்த டயர் பஞ்சர் ஆனிச்சுன்னு கொஞ்சம் எழுதுப்பா அப்படின்றாரு. And he wanted them to write which of the tires, the 4 wheels in the car got punctured. ஆமா இவங்க வாழ்க்கை அன்னையோட பஞ்சர் ஆயிடுச்சு. Their lives from that moment onwards was just like the deflated tires. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பொய் சொல்லும்போது மற்றவங்களுக்கு நல்லா தெரியும். My advice is when you lie to someone, people actually can understand, they know that you're lying. அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்றோம், அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி பொய் பேசுறோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டோம். You may think that you're very smart and you landed that lie in such a way that they may not know it is a lie. ஆனா அவங்க பொய் சொல்லும்போது நம்மளால நல்லா தெரிஞ்சு கொள்ள முடியும். But it is sometimes possible for the opponent to actually know when people are lying to them. நான் சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பொழப்பு நம்ம வாழவே கூடாது. My advice to you is that should not be the kind of situation in your Christian lives. வேதம் சொல்லுது பொய் உதடுகள் தேவனுக்கு அருவருப்பானவைகள். Oh, the Bible says that lips that speak the lies are disgusting to the Lord. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. பொய் பேசக்கூடாது. சின்ன காரியத்துக்கு கூட don't compromise in the truth. Amen. ஏன்னா ட்ரூத் நீ கிடையாது, அது ஜீசஸ். அதனால சொல்ல வரேன். Amen. Because you are not the truth. The only person who is true is Jesus. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக ஒரு காரியம் செய்யணும். Thirdly, there is one other thing that you have to do. சத்தியத்திலே உண்மையாய் இருக்கணும். Oh, you have be faithful in the truth. Amen. Thank you, Lord. Be faithful. பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது that is one of the attributes in our character. Amen. என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே உண்மை உள்ளவனாய் வாழ வேண்டும். Every situation in my life I should live my life being truthful. வேதம் சொல்லுது கர்த்தர் உண்மை உள்ளவனை தேடி பார்க்கிறாரா. The Bible says that the Lord is looking out into the world for a man who is truthful. பவுலடிகளார் சொல்றார் உண்மை உள்ளவன் என்று என்னை எண்ணி அவர் எனக்கு இந்த நல்ல கனமான ஊழியத்தை கொடுத்தார்ப்பா. Paul says that because he taught me to be truthful, he has given me this ministry. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. God is faithful. Amen. வேதம் சொல்லுதே 1 கொரிந்தியர் 1:9 அதை சொல்லுகிறது. In the Bible 1 Corinthians 1:9 it says that God is faithful. Deuteronomy 7:9 சொல்லுது. Even in Deuteronomy 7:9 the Bible says. 2 Thessalonians 3:3 சொல்லுது அழகா. Amen. Hallelujah. இப்படி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் உண்மை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படினு சொல்லி अनेक வசனங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். Such are there many verses in the Bible which proclaim the truth of God. அவருடைய பிள்ளைங்க உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். So therefore you are his children and you should also be found truthful. நான் ஒரு எஜமானி கீழ வேலை செய்றேனா அவருக்கு உண்மையா இருக்கணுங்க. If I'm working under a master, I should always be true to him. உனக்கெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? நான் கர்த்தருக்கு தான் உண்மையா இருப்பேன்லாம் பஞ்ச் டயலாக் பேசக்கூடாது. You shouldn't come out with punch dialogue saying I do not have to be faithful to you, I will only be faithful to the Lord Almighty. ஒரு காண்கின்ற ஒரு மனுஷன்ட்டே உன்னால உண்மையா இருக்க முடியல, ஆவியா இருக்கிற கர்த்தரை நீ சொல்றேன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. For a man who your eyes can see you are not being faithful to them, then how can you be faithful to the Lord who has created you? God never looks the talents. நல்ல கவனம் வைத்துக் கொள்ளுங்க. Amen. Thank you, Lord.
டேலண்ட் அவர் கொடுக்கறதுயா, நீ நான் ஒன்டையவா இருக்குது. Oh, your talents is not something that you have built up, it is what God gives you. மத்தேயு 25:14 ல இருந்து 29 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். In Matthew chapter 24 verses 14 to 29. அதுல அழகா பாக்குறாரு ஆண்டவர் நிறைய பேரை கூப்பிடுறாரு. இந்தப்பா ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுக்கிறாரு. யார் கொடுக்கிறது? It is a parable where the Lord calls the 3 servants and gives them the different talents. Who gives it? God கொடுக்கிறாரு. It is the Lord who is giving you the talent. கர்த்தர் தான் தாளந்து கொடுக்கிறாரு. Oh, it is the Lord who gives you those talents. பாடக்கூடியதோ, Oh, if it is a talent to sing, ஜெபிக்கக்கூடியதோ, or the talent to pray, பிரசங்கம் பண்ணக்கூடியதோ, or the talent to stand and preach the Lord's words, இல்ல மற்ற ஊழியங்கள் எந்த காரியமா இருந்தாலும் யார் கொடுக்கிறது? கர்த்தர். or it may be other things in ministry life, everything is given to you by the Lord. இதுக்கு நீ என்ன தெரியுமா அவருக்கு கொடுக்க முடியும்? So therefore in return, do you know what you can give back to him? உண்மையை கொடுக்க முடியும். Oh, it is that truth that you can give back to him. ஆண்டவர் அந்த தாளந்து கொடுக்கணும்னா ஒரு நாள் கூப்பிடுறாரு. One day the Lord calls these people who had given those talents to. நான் அதை ரொம்ப விரிவா பேச விரும்பல. I don't want to go on or extensively speak about this. அவங்கள பார்த்து ஆண்டவர் எப்படி சில பேரை ரிவார்ட் பண்றாரு தெரியுமா? Do you know how the Lord rewards some of these people who he had given those talents to? நல்ல தாளந்து உள்ள மனிதனே அப்படின்னு சொன்னாரா? He doesn't call them and say, oh, you who have all of these talents. உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனே. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்லா நல்லா நல்லா. Thank you. The Lord's words is true and faithful servant when he calls that. Faithfulness இது இல்லை அப்படின்னா உனக்குள் கிறிஸ்து இல்லை. If you do not have faithfulness, then the real truth is you do not have Christ in you. உண்மை இல்லாம நீ எப்படியா சத்தியத்தில் நடக்க முடியும் தான் என்னுடைய ஒரு அருமையான ஒரு. How can you walk in the truth if you do not have faithfulness in you? உங்களுக்குள்ள உண்மை இல்லை, நீ எப்படி சத்தியத்தை கட்டி காக்க முடியும்? Oh, you do not have that faithfulness, how can you then protect the truth that the Lord has given? உன்னுடைய உண்மை சமயத்துக்கு சமயம் மாறிடும். Oh, is your truth and faithfulness oscillating like a pendulum? சத்தியத்தில் நடக்கிறவங்க கொஞ்ச நேரம் சத்தியத்தில் நடந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பொய்யெல்லாம் நடக்க கூடாது இல்லையா? Some people who are walking in the truth, it is not right to walk sometimes in the truth and the alternate times and not being truthful. நம்மளுடைய கிறிஸ்துவ பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் உண்மை உத்தமும் மிக 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 அவசியம். Oh, it is very 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 important for a Christian child to have truth and faithfulness. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அதாவது மோசேயினுடைய மாமனார் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, இவ்வளவு வேலை நீ ஒரு ஆளு பாக்குறியப்பா. There is a situation in the Bible where the father-in-law of Moses calls to him and says, oh, you have all of this work that you are doing by yourself. உனக்கிட்ட இருக்கிறவன்ல amongst the people that are with you, கொஞ்சம் உண்மையுள்ள மனிதர்களை தெரிந்து கொள். Oh, go and find people who are truthful. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. குவாலிட்டிஸ் என்ன வருதுங்க? What are the qualities that is being showed out in these verses? இன்னைக்கு இந்த பெட்ரோல் ஷாப்ல நம்ம பிள்ளைங்கலாம் வர பார்க்குறாங்க. ஒருத்தவனை கல்லாவில் நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ யோசிப்பீங்க? Many people who are sat here are working in petrol pumps. How many questions you ask yourself before you can delegate to someone to stand at that cashier? அவன் சரியா அதை செய்யலனாலும் பரவாயில்ல, இருக்கிற காசை எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? The basic understanding that you have is maybe even if this fellow doesn't work well, it is fine, but if he takes all the money from the till, that is something I don't want. கொஞ்சம் லேசியா வர்க் பண்ணத கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வீங்க இல்லையா? Sometimes even if these people work a bit lazy, you can accept it, but not when they steal from you. ஆனா அவன் காசு திருடிக்கிட்டு அவன் உங்களுக்கு எஜமானாகி உங்களுக்கு நீங்க இருக்கறீங்க, அதுக்கு உண்மை இல்லாம இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பயமும் திகிலும் தான் இருக்கும். But when this man you employ steals from you, you being his master, it is something you cannot accept. சத்தியத்தில் நடக்கணும்னா ஒரு சிலதெல்லாம் கமிட்மென்ட் நமக்கு இருக்கணும். Oh, if you want to walk in the truth, then there are certain things that you have to truly commit to. பொய்யே பேச மாட்டேன். Oh, I will never speak lies. உண்மையாக தான் வாழ்வேன். I will always live a truthful life. உலகம் எனக்கு பைத்தியமா என்ன பார்த்தாலும் பரவாயில்லை. Even if this whole world looks at me like a madman, I don't care. ஏனா எனக்குள் இருக்கிற சத்தியம் என்னை சத்தியத்தில் தான் நடத்தும். Because the truth that is in me will always lead me into that truth. அதாவது ஒரு பெரிய கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்டர் இருந்தாரா? There is a story about a very big building contractor. அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு மேஸ்திரி இருந்தாரா? And there was a foreman who was working with this contractor. அவருக்கு அவர் பிடிக்கவே இல்லை அந்த கான்ட்ராக்ட் பில்டரை. So he did not like this contract builder, this foreman. அதனால வேற இடத்துக்கு வேலைக்கு போலாம் அப்படினு தீர்மானம் பண்ணிட்டார். So then he came to a determination saying that he is going to find an alternative job. ஆனா ரொம்ப நாள் அவர்கிட்ட வேலை செஞ்சிருக்கார். But many years are the years this foreman worked with this contractor.
இவருக்கு இன்னொரு இடத்துல நிறைய காசு கொடுக்குறான் அப்படி இப்படின்னு சொன்னோன்னு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். So immediately he got tempted when people said that you can earn a bit more money in this alternate job. ஒரு நாள் தன்னுடைய எஜமான் கான்ட்ராக்ட் பில்டர்ட்ட போய் சொல்லி இருக்கிறான், நான் வேலையை விட்டு நிக்க போறேன். So he went to his master once and he said, "Sir, I'm going to resign my job today." உடனே அந்த கான்ட்ராக்ட் பில்டர் சொன்னா, கடைசியா ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பா, இதை மாத்திரம் முடிச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு பணம் காசு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. So therefore this man said, "Yes, you can go, but there's this last project. Why don't you fulfill it?" And he gave him the plan and the blueprint. இவனுக்கு தான் பிடிக்கவே இல்லையா இவர்ட்ட வேலை செய்ய. So this man did not even want to work under this master. அதனால சும்மா மட்டமான பொருள்லாம் வாங்கி சீக்கிரமா இந்த வேலையை கட்டி முடிச்சிட்டு இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியில போயிடணும்னு சொல்லி அவன் ரொம்ப ரொம்ப ஹோப்லெஸ்ஸான ஒரு வீட்டை கட்டி விட்டுட்டான். So he came to a determination saying, because I don't like this fellow, I'm going to buy the cheapest of goods and build a building which is good for nothing. அவன் பார்த்துட்டு ஒரு 3 மாசத்துல அவன் 6 மாசம் கட்ட வேண்டியதை ஒரு 3-4 மாசத்துல முடிச்சிட்டு வந்து, ஐயா இந்தாங்க முடிச்சிட்டேன் அப்படின்னு. So therefore in a hurry, a building that would probably take 6 months to build, in half the time he built it shabbily and he handed it over to his master. உடனே அந்த வீட்டு சாவியை அவன் கொடுத்தான் கான்ட்ராக்ட் பில்டர், இந்தாங்க அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. So immediately the contract builder gave him his servant the key to that house. அந்த வீடு உனக்கு தான்ப்பா கட்ட சொன்னேன். And he said, I wanted you to build that house for you, for laboring for me all these years. நீ எனக்கு இவ்வளவு நாள் உண்மையா வேலை செஞ்ச பத்தியா? Because you worked so truthful for me for all these years. அதனால உனக்கு ரிவார்ட் பண்ணணும்னு சொல்லி. So therefore I wanted to reward you before you left my employment. உனக்கு நான் இந்த வீட்டை அன்பளிப்பா தரேன்னு சொல்லி போனான். So he said, because of that I'm giving you this house for you itself as a gift. ஒரு இடி இடிச்சா கூட அவன் உள்ளார வாழ முடியாது. The house that this man built wouldn't even stand a single strike of lightning. உண்மையாக இல்லை அப்படின்னா ஆசீர்வாதங்களை இழந்து போயிடும். Oh, if you are not truthful, it is true that you will lose your blessings. என்ன பிரதர், எனக்கு கிடைக்கிறது மாத்திரம் சொத்தையும் வத்தையுமா இருக்குதேன்னு பேச மாட்டோம். You may ask yourself a question, Pastor, why is it that me, the things that are given are always something damaged or good for nothing? சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து புள்ள பிறந்திருக்கு பாருங்க. Some people will say, look at this little one, for me this kind of a child is born. ஏன்னா நீர் அவ்வளவு உண்மையா இருக்கிறீர். Because the question is, you are so truthful, that is why the outcome of it is like that. ஐயா நம்ம உண்மையா இருந்தா எனக்கு எல்லா கர்த்தர் சரியாக தான் நடத்துவாருன்னு சொல்லுவாங்க. Oh, when you are truthful, the Lord will always do things perfectly for you. உண்மை இல்லாம கர்த்தர் உன்னையும் என்னையும் பயன்படுத்தவே முடியாது. It is impossible for the Lord to use you if you are not truthful. சத்தியத்துல நடக்காம நீ சத்தியத்தை பத்தி பேசினா ஒரு பய காது கொடுத்து கேட்க மாட்டான். If you cannot walk yourself in truth, and if you come and preach here about truth, not even one fellow will listen to you. சத்தியத்துல நடக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழல அப்படினா கைகொட்டி சிரிப்பார்கள். If you are not an example of living in truth, then people will look upon you and mock and laugh at you. அதனால நீங்களும் நான் நல்லா புரிஞ்சுக்கணும், சத்தியத்துல நடக்கிறோம் அப்படினா நான் உண்மையாக கர்த்தருக்கு எப்பொழுதும் வாழணும். So therefore there is one thing that you have to understand, if you are walking in truth, all the time you have to be faithful to the Lord. அடுத்ததாக next, சத்தியத்துல நடக்கிறோம் அப்படினு சொன்னா, once you are walking in truth, அந்த சத்தியத்திலே என்னை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்க வேண்டும். in that truth that you are walking in, you have to sanctify yourself every day. யோவான் 17:17 அத தான் சொல்லுது. That is what the Bible in John 17:17 says. உம்முடைய சத்தியத்தினால் இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இதுதான் வசனம். Sanctify them by your truth, your word is truth. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு நாளும் every day நம்மள்ட்ட உள்ள குறைகளை பார்க்கணும். You have to examine the shortcomings in your Christian life. ஒரு 10 minutes ஆண்டவரோட உட்காருங்க, இதுக்கு மாத்திரம். Just for this purpose alone, go to the presence of God for 10 minutes in his presence and say, காலையிலே சாயந்தரம் நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன செஞ்சீங்கன்னு பாருங்க. Examine yourself all of the situations and instances you met throughout the day from the morning to evening. எங்க நீங்க சத்தியத்துல நடக்கலையோ, in all the circumstances and situations where you are not truthful, அத ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. Oh, commit that to the Lord. ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கன்னு say, Lord, give me the strength to overcome that. ஆண்டவரே உம்முடைய வசனத்துல என்ன கழுவுங்கன்னு பேசு. Lord, cleanse me by your promises and your truthful words. வசனம் இல்லாமல் ஒண்ணும் பண்ண முடியாது. Oh, without the promises of the living God, you can do nothing in your Christian life. இன்னொன்னு சொல்றேன். There is one more important thing I want to share with you.
உன்னிடத்தில் வசனம் இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்து கிரியை செய்ய மாட்டார். Thank you, Lord. Yes, if you do not have the words and the promises of the God in you, the Holy Spirit will not work through you. அபிஷேகத்துக்காண்டி நல்லா ஜெபிக்கலாம். Or you may pray and cry out to God saying, Lord, fill me. நல்லா ஆண்டவரே நான் அனாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம். இதெல்லாம் தப்பே இல்லை. நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கிறீங்க. நல்லா ஜெபிங்க, விடாதீங்க. And you may cry out and say, Lord, anoint me even more. There's nothing wrong in that cry and that prayer. வசனத்தின் சுத்திகரிப்பு இல்லாம பரிசுத்த ஆவியானவர் அங்கே தங்கி வேலை செய்ய முடியாது. Or without being purified by the promises of the living God, even if the Holy Spirit was in you, he will not be able to work through you. அப்ப எனக்கு வசனம் தான் சார் எனக்கு ஜீவநாடி. So therefore the pulse of my whole life is the promises or the words of God. சத்தியம் அப்படினாவே வசனம். When we talk about truth, it is actually the words of God in the Bible. அந்த சத்தியம் தான் இயேசு கிறிஸ்து. And the Bible very clearly says that it is the truth. The word is the Lord Jesus Christ. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. Right now I am coming to the core of the message. Amen. Thank you, Lord. இப்போ நம்ம so far என்னென்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து சத்தியம். We saw so far that Jesus is truth. இயேசு கிறிஸ்து அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கணும். And it was important that we have to believe that Jesus is the truth. அப்போ நான் சத்தியத்துல நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். So therefore I have been called to walk in that truth. அந்த நடக்கணும் அப்படினா நான் அதுல ஒரு மூணு காரியங்கள் செய்யணும். So in order for me to walk in the truth, there are three things that I have to do. சத்தியத்தை கேட்டு விசுவாசத்துல நான் வளர வேண்டும். I have to hear the truth and I have to increase my faith. கேட்ட சத்தியத்துல நான் பேச வேண்டும். And the truth that I hear, I have to pronounce it. அந்த கேட்ட சத்தியத்துல நான் உண்மையா என்னை அர்ப்பணித்து வாழ. And in the truth that I heard, I have to truly commit myself and be faithful to it. ஆமா, இப்பதான் வேத வசனம் சொல்லுது, சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறையில் கட்டினவர்களாய் நில்லுங்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது இல்லைங்களா? This is when the Bible says that have your loins girt about with truth. ஒரு ஹalleluya சொல்ல முடியுமா? Hallelujah. இப்போதான் நான் வர்றேன், கச்சைனா என்னன்னு வர போறேன். So therefore now is what we are going to come about the grit. Hallelujah. Hallelujah. ஏன்னா இவ்வளவு நேரம் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய், having your loins girt about with truth and having on the breastplate of righteousness. அதாவது நம்ம பேண்ட் போடுறோம், பெல்ட் போட்டுக்கிறோம். When men wear a trouser, they put a belt on it. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேண்ட் சட்டையெல்லாம் பெருசா இருந்திருக்காதாக்கும். In the olden days probably there will not, many people may not actually wore that kind of an attire. ஆனா அந்த காலத்துல அவர்களுடைய ஒரு பெரிய அங்கி போடுவார்கள். But in those days they used to wear a long flowing robe. அந்த அங்கியை போட்டுட்டு சும்மா அப்படியே வந்துட மாட்டாங்க. They will not just put on that robe and walk and go. அவர்கள் அதை ஒரு கயிறுனால எதனால நல்லா கட்டி வச்சு கொள்வாங்க. So then they will use a tassel to tie that robe up. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. இப்போ இந்த சோல்ஜர் நம்மளுக்கு தேவனுடைய போராயுதத்துல இந்த சத்தியத்தை கச்சையாய் பயன்படுத்த வேண்டும். So therefore we see that we have to kathiyana breastplate சத்தியம் ட்ரூத் சத்தியம் கச்சைனா துணி loins. Okay, so therefore it is a truth that we have to tie up as a belt. அப்ப என்னுடைய உடம்புல எனக்கு எது சார் பெல்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு எது கச்சையா இருக்கணும்னு சொன்னா சத்தியம். So therefore the thing that I have to wear a belt on my robe is the truth. அதாவது இந்த ரோமன் சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா, so if you look at the Roman soldiers in the old days, அழகா நீங்க வந்து அதை கொஞ்சம் பிக்சரைஸ் பண்ணி பாருங்க. I want you to imagine that for a moment. அவங்க அந்த Dress சோல்ஜர் Dress போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அங்கி ஒன்னு போடுவாங்க. Before they put on the armor and go into battle, they will put on a high flowing robe. அத போட்ட உடனே, அந்த Dress போட்ட உடனே அவன் செய்யற முதல் காரியம் என்னன்னா, அவன் ஒரு பெல்ட் எடுத்து இந்த அறையை கட்டிக்கொள்வான். As soon as that soldier put on the robe, the first thing he does is he takes a belt and ties it around his loins. ஒரு சோல்ஜருக்கு விஷயமே அந்த அறையில தான் இருக்குது. It is the whole பெல்ட் ஏரியாவுல தான் இருக்குது. The strength of that soldier is actually in that belt area. ஏனா இது சரியில்லை அப்படினா, because if that belt around his waist isn't right, அவன் சரியாக போராட முடியாது. it will be impossible for him to fight his battle. இது இல்ல அப்படினா அவன் மார்க்கவசத்தை அணிய முடியாது. Without that belt around his waist, it will be impossible for him to put on the breastplate. இது இல்ல அப்படினா அவன் போர்வாளை வைத்திருக்க முடியாது. And he cannot even go into the battle and be successful. Because the belt of the truth is interconnected between every parts. Amen. It is interconnected. இது இல்ல அப்படினா, இப்ப பாருங்க, நான் ஒரு பேண்ட் போட்டிருக்கேன்னா, it connects me, it interconnects my
everything, inners and my shirts and pants and everything. If you look at, amen, thank you Lord. Everything. இது வந்து நான் ஒரு சாதாரண, நீங்க அந்த காலத்து ரோமன் சோல்ஜர்ஸ் இதை விட முக்கியம். ஏன்னா அவர்கள் போராளிகள். It was even more important for the Roman soldiers in the old days because they had to go into the battle and fight. இப்போ நீங்க லேடிஸ் இருக்கீங்க, ஒரு புடவையை கட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? For example, all the women sat here in church. How long do you spend to tie up a sari? இந்த இடத்துல ஆண்கள் இருக்கீங்க, ஒரு வேட்டியை கட்டினா எல்லாரும் முழிச்சிருவீங்க இல்லையா? சக்குன்னு செய்ய முடியாது இல்லைங்களா? Many men sat here. If we asked you to tie a vesti, you will find it difficult. அப்படி நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு அவ்வளவு நேரம் என்ன, இடுப்புல அது ஒழுங்கா நிக்கிதான்னு உனக்கு அஷூரன்ஸ் ஆகுற வரைக்கும் நீ வெளியில வர மாட்ட. Most of the time that you people, the women spend on the sari or the men spend on the vesti is to make sure that it actually stands on your hip. இது உண்மையா இல்லையா? Is this not the real truth? ஓ பெண்கள், நீங்க உங்களை கேள்வி காட்டுங்க. ஆணா இருக்கிறதுனால வேட்டி கட்டும் போது எனக்கு வேர்த்தே போய் இருக்குதுங்க. கர்ம, இதை எப்படா கண்டுபிடிச்சாங்கன்னா நான் யோசிச்சேன். எவ்வளவு ஈஸி கட்ட தெரிஞ்ச உடனே இல்லைங்களாமா? சரி, அடுத்து சொல்லுங்க. So when I tie a vesti, I make sure that it doesn't slip and fall down. ஏன்னா ஒரு சோல்ஜர் அவனுக்குள்ளார உள்ள ஒரு இன்னர் அங்கி, அவனுக்குள்ளார ஒரு பிரஸ்ட் பிளேட், அவனுக்கு ஷூஸ் எல்லாம், அவனுடைய பாட்டம் ப்ரொடெக்ஷன்ஸ், இது எல்லாம் எதில் அவனுக்கு வந்து ஸ்ட்ராங் கொடுக்கும் அப்படின்னா இந்த அறையிலே அவன் ஒரு கச்சையை கட்டி பெல்ட் ஒன்று கட்டியிருப்பான் பாருங்க, அதில் தான். So all of the other armor that a soldier puts on is actually pivoted upon that belt that he ties on his waist. இந்த அறையை அவன் சரியா கட்டணும்னா போர்வாலே வைக்க முடியாது. Even he doesn't tie that belt up properly, he cannot even put his sword into the socket. ஏன்னா நீங்க ஒரு சோல்ஜருக்கு கேடகம் எல்லாம் பாதுகாக்கிறது, அடித்து விரட்டுறது அப்படின்னா ஸ்வோர்டு ஒன்று தான் அடிச்சு அடுத்தவங்களை தாக்குறதுக்கு. One of the important weapons for a soldier is for him to be able to wield his sword. இது எல்லாமே அவனுடைய பெல்ட்ல தான் இருக்கும். All of this is actually hung upon that belt that he ties on his waist. அது சரியா இருந்தாதான் அவனால நல்லா குதிச்சு எம்பி அங்க ஓடி இங்க ஓடி போர் செய்ய முடியும். It is only when that belt holds it in its place and tight that he can go into battle and he can fight. நீ இந்த சத்தியம் அப்படிங்கற கச்சையை நீ சரியா கட்டல அப்படினா, so therefore if you do not tie the belt of truth on your waist, நீ கிறிஸ்துவ வாழ்க்கையிலே விழுந்து 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 தான் இருப்ப. In your Christian life you will constantly be stumbling. என்னால பொய்யே பேசாம இருக்க முடியலப்பா. Oh, now நீங்க சொல்லிருவீங்க. Maybe you can say that I cannot live my life without talking lies. என்னால எல்லாத்தையும் சகிச்சு போக முடியல அப்படி நீங்களே அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. You yourself will start pronouncing and say, oh, I cannot put up with all of these people. காரணம் என்னன்னா அந்த மாதிரி சத்தியத்துல நீ இன்னும் கட்டப்படலன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. The reason for all of that is because you haven't really tied yourself down with that real truth. சில நேரத்துல ஏன் என்னால பொறுமையா இருக்க முடியல? Why is it I cannot be patient at many times? பொறுமை என்கிற அந்த சத்திய வசனத்துல கட்டப்படல. Because I haven't been built upon the words of God which talk about patience. என்னமா அங்க கட்டப்பட்டாதானே வேலை செய்யும். It is only when you're built upon it that you can put it into good use. கேட்டா மாத்திரம் வேலை செய்யாது இல்லையா? It is not only sufficient that you listen to it, that will start working in your life. அதுல பேசணும். You have to speak and pronounce it. அதுல நான் உண்மையாவும் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? I also said that you have to be true in those words. இதுதான் என்னை சத்தியத்திலே கட்டிக்கொள்ளுகிற ஒரு முறை. Oh, this is the way that you have to build yourself up in the truth. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தியம் என்ன கச்சையை கட்டிக்கொள்ளணும்பா. So that is why the Lord says that you have to tie that truth, the belt of truth on your line. இது பிசாசு வந்து உன்னுடைய கச்சையை பிடுங்க போராடுவான். Oh, the devil will come and he will try to take away that belt that you're tying on your waist. ஏனா அவனுக்கு தெரியும் அந்த கச்சையில தான்டா விஷயமே இருக்குது. இத உருவி விட்டுட்டோம்னா அவனால போராட முடியாது, அவனால சரியாக செயல்பட முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். Because Satan knows very well that if he takes away that truth that is building you up, you will not be able to fight that good battle in your Christian life. நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல in our country, if you see in those days, ஒரு வீரர்கள் இடுப்புல கை வச்சுட்டான் அப்படினா அவனுக்கு பெரிய அவமானம். If somebody placed a hand on the hip of a warrior, it actually meant that it was an insult. சத்துரு என்ன பண்ண வருவானா, நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் சத்தியம்னு கச்சையில கட்டி வைக்கிறதுனால அவன் அத தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ண வருவான். The Satan knows very well that because all of these things are pivoted on the belt
belt of truth, that is the first thing he will target. பாருங்க, தேவனுடைய புறாயுதங்களே இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்மர். Oh, look at the Bible. It says that amongst the weapons of God, this is the first weapon. இந்த சத்தியம் என்ன கச்சை இல்லாம நீ ஹெல்மெட்டை போட்டிருந்தீங்கன்னா நீ ஆல்ரெடி கோமா ஸ்டேஜ்ல இருக்கன்னு அர்த்தம். If without this truth of the belt of truth tied around your waist, even if you have the helmet of salvation, it is completely useless. நீ இந்த சத்தியம் கச்சையை கட்டாம கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு படம் காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தான் பெரிய பைத்தியக்காரன்னு அர்த்தம். If you do not have this belt of truth on your loins, if you hold up the shield of faith, it is useless. ஏன்னா வேலை எங்கேருந்து ஆரம்பிக்குது? சத்தியம் என்னும் கச்சையிலிருந்து. Because the Bible, when it talks upon the armor of God, it begins with the truth of the belt of truth on your loin. எதை சொல்லி நான் விசுவாசத்தின் கேடகத்தை பிடிக்க முடியும்? தேவனுடைய வசனத்தை சொல்லி தானே. What is it that you will use when you hold up the shield of faith? It is the verses and the promises of the living God. ஒரு சில காரியங்கள விசுவாசத்துல இருக்கும். For some things you express your faith. இன்னொரு சில காரியங்கள விசுவாசம் இல்லையே. But in other things there is a lack of that same faith. போன வாரம் பார்த்தோமே மரியாள் மார்த்தால. We looked at in the last week the example about Mary and Martha. வியாதியா இருக்கும்போது வந்திருந்தீங்கன்னா அவன் காப்பாற்றப்பட்டிருப்பான். They go to the Lord and say, Lord, if you had come 3 days ago, we would have saved my brother. இப்ப செத்து போயிட்டா, அவங்களால முடியாது. Oh, now he is dead, Lord, it is too late for you. ஏனா அவர்கள் இன்னும் நல்லா கட்டப்படல. அதான் பிரச்சனை. The main problem there is they were not really built up upon the truth of God. வேலை செய்யாதுன்னு சொல்ல வரேன். My point is, it will not actually work. ஏனா சத்தியம் என்னும் கச்சை எனக்கு இது கர்த்தர் கொடுக்கிற முதல் போராயுதம். Because the belt of truth on my lions is the first weapon that the Lord gives me. அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான் பிசாசு? The Satan, the first thing that he always does is this. நான் சத்தியத்தில் நடக்காதபடி அநேக காரியங்களை கொண்டு வந்து. Oh, he will bring many instances in your life to prevent you from walking in that truth. Thank you, Lord. அவன் இங்க வந்து பிடிக்க வருமா சார்? Oh, he will come first to put his hand upon your waist. நம்ம முதல்ல இதை நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவன் இங்க வந்து பிடிக்கும் போது அதை எப்படி பாதுகாக்கணும்ங்கறத நம்ம திரும்பி வர்ற சீரிஸ்ல பார்த்தறலாம். So then in the coming messages in the same series I'm going to share with you how to prevent Satan from attacking that truth of yours. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சத்தியம் இது இல்லாம நீங்களும் நானும் வாழவே முடியாது. Oh, it is impossible for you to live a true Christian life without truth. எனக்கு நல்ல திரும்ப நான் சொல்றேன், இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் போராயுதம். I once again want to emphasize on the point and make you understand that the first weapon that the Lord gives you is this belt of truth. இதுல நீ கட்டப்படாம மீதி 5 ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. If you are not built upon this fundamental essence that is needed, even if you have all of the other armor, you cannot put it to the full use. நிறைய பேர் நம்ம அது மாதிரி தான் வாழ்றோம். Many people in Christians, this is how they live their lives. எல்லாம் இருக்குது. They have everything. சத்தியத்தை தெரிந்து கூட வச்சிருக்கோம். Or they also understand and they know about the truth. ஆனா இன்னும் கட்டப்படல. Oh, but they are not built on that truth. நீங்களும் நானும் சத்தியத்திலே கட்டப்பட வேண்டும். You and me, it is important that we are built upon the truth. Hallelujah. Hallelujah. சத்தியத்திலே கட்டப்படல அப்படினா, if you are not built on truth, எப்படி நம்மளுடைய Dress சரியா செக்யூர்ட் இல்லனா நம்ம வெளியில போக மாட்டோமோ அதுபோல நீ போர்க்களத்தில் இருந்து வாழ முடியாது. Just like you cannot step out if the ones you wear around your waist is not proper. போர்க்களத்துக்கு போனால் தான் வெற்றி. It is only when you go into the battlefield and you meet the battle, that is when you get the victory. வீட்டிலே தெரிந்த விசுவாசியா உட்கார்ந்து இருக்கிறதுல வெற்றி வாழ்க்கை வராது. Oh, you will not live a victorious Christian life if you sit in the house saying that you know the truth. Hallelujah. அதனால நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன். Therefore my humble advice to you today is this. நம்மளுடைய whole வாழ்க்கை கிறிஸ்டியன் லைஃபே எதில இருக்குனா சத்தியத்துல தான் அடங்கி இருக்கு. The whole of our Christian life is pivoted on one fact, and that fact is the truth. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That is why the Lord says, oh, you shall know the truth and the truth shall set you free. Hallelujah. Hallelujah. இப்ப சத்தியம் என்னும் அரை கச்சை கட்டினவர்களாய் நில்லுங்கள்னு சொல்லுது. The Bible says that therefore stand having your loins girt with the truth. Stand up அப்படினு நான் சொல்றேன். The point I want to emphasize here is the Bible talking about standing up. நல்ல ஆர்மர் ஆஃப் காட் எல்லாத்தையும் போட்டுட்டு, if you put on all the armor that God has given you, போர்க்களத்துக்கே போகலனா, and if you do not put yourself in the battlefield, how good is that? எவ்வளவு ரொம்ப ஒரு இதா இருக்காது, சிரிப்பா இருக்காதா? Wouldn't that not be a funny and a mockable situation? Hallelujah. Hallelujah. மணப்பெண் கல்யாணத்துக்குன்னு
தயாராகிட்டு அது வீட்டிலே உட்கார்ந்துருந்தா எப்படி கல்யாணம் நடக்கும்? If a bride gets prepared for a wedding but continues to stay at home, how will she be wed? அங்க போனா தானே அந்த அடுத்த கட்ட காரியங்கள் நடக்க It is முடியும். only when the bride goes to the wedding house that is when the next step in that wedding can proceed. எனக்கு ஆண்டவர் போராட்டம் இருக்குன்னு சொன்னது உண்மை. It is true the Lord has said that in your Christian life you will have battles. அதிலே நான் தான் ஜெயிப்பேன் என்பதும் உண்மை. But it is also true that it is you who will claim victory over those battles. கரங்களை தட்டி ஒரு விசை நன்றி. Hallelujah. நம்ம தான் ஜெயிப்போம். It is you who will win. ஆனா சத்தியமனுக்காச்சே ஒழுங்கா கட்டியிருக்கணும். But the fundamental thing is you have to tie on the belt of truth. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு வீடை கட்டுறோம் அப்படின்னா, For example, when somebody sets out to build a house, மண்ணு தேவை, the sand is important. பிரிக்ஸ் தேவை, They need bricks for that. கட்டுறதுக்கு ஒரு கொத்தனாரி இன்ஜினியர் தேவை. And they also need an engineer and a foreman to build it. மண்ணு தான் நீங்களும் நானும். You and me are that sand that makes that building. பிரிக் அப்படிங்கிறது தான் தேவனுடைய வசனம். Oh, the bricks actually means the words of God. அப்ப இந்த இன்ஜினியர் யாரு அப்படின்னா ஹோலி Do ஸ்பிரிட். you know who the engineer is? It is the Holy Spirit. அவரு யோவான் 16:13 அழகா சொல்லுது அவரை பத்தி. In John chapter 16:13, the Bible very clearly says, When he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. He will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. பிரதர் கொஞ்சம் பிடிங்களேன் ப்ளீஸ். அவர் சொல்றாரு யோவான் 16:13, சத்திய ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். He says that when the Spirit of truth has come in you, he will guide you into all truth. அப்ப எனக்கு வசனம் தெரியுது. So therefore, I know that there is a promise. நான் தான் அந்த வசனத்தினால கட்டப்படணும். It is me who has to be built on that promise. அதுக்கு என்ன அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னா, And once I have committed myself to that, பரிசுத்த ஆவியானவர் அழகா கட்ட ஆரம்பிச்சார். oh, the Holy Spirit will start building me up slowly. இப்படி ஒவ்வொரு நாளும் நான் கட்டப்பட பாத்தீங்கன்னா, Once every day as I'm being built up like this in the truth of God, என்னால எந்த போராட்டங்களையும் சமாளித்து வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். it will be possible for me to balance any battle and live a victorious life. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சத்தமா இன்னொரு வாட்டி சொல்லலாமா? Hallelujah. முன்னாடியே சொன்னது மாதிரி திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. As I've said before, I once again emphasize, everybody have their own battles. ஆனா ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் நீங்களும் நானும் அவருடைய போராயுதங்களை அணிந்து கொள்ளுகிற முறையிலே தான் இருக்கிறோம். But whether you win that battle or not, it depends upon how you're wearing the armor of God. அவங்க எங்களை வைண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பிரதர். அதான் பிரதர் கத்தி பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேன். Sometimes you come up with a lay of excess and say, this guy keep winding me up, that is why I lost my cool. உனக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட் பிளாட்ஃபார்ம்லாம் இங்கே கிடைக்காது. You will never ever get a perfect platform to live your Christian life. அதுக்கு ஒரே கேரண்டி ஹெவன் மாத்திரம்தான். The only place that could happen is in heaven. குடும்பத்திலையும் கிடைக்காது. Even in your own family life you will not have that. பிள்ளைங்க மத்தியிலையும் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்காது. Amongst even your children you will not get that perfection. வேலையிலையும் கிடைக்காது. Even in your place of work. ஒரு நாள் நல்ல எஜமானாக இருப்பாங்க. One day your boss will be a very good person to you. அடுத்த நாள் அவங்க ஒரு சத்ரு போல நீங்க பார்க்க There will come another day when they will even turn against you. ஏனா Because ஏன் இந்த மாதிரி ஒரு மாற்ற உணர்வுகள் எனக்கு வருது அப்படினா, do you know why these kind of changing feelings and circumstances come to you? என்னுடைய ஓட்டத்தை நான் புரிந்து கொள்ளல. It is because you haven't understand the race that you are running. எனக்கு தான் போராட்டம் இருக்குதுன்னு தெரியும்ல. You know very well that you are going to have these battles in the race. ஆனா எனக்கு தான் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். But the Lord has given me that protection, that armor. அவன் யார் எப்படி மாறினாலும் நான் சத்தியத்திலே கட்டப்பட்டதனாலே நான் மாறுவதில்லை, கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். No matter who changes around me, I will not change because God is with me. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில in your personal lives, சத்ரு எல்லா வகையிலும் நீங்க சத்தியத்துல நடக்க முடியாதபடிக்கு இடைஞ்சல் பண்ணி கொண்டு தான் இருப்பான். In all possible ways Satan will bring some way or the other to make you stumble. என்ன சத்ருவே வரக்கூடாதுன்னு ஜெபிக்க முடியாது. It is not impossible. You shouldn't pray and say that the devil should not ever tempt you. ஆண்டவரே சத்ரு வரும்போது அப்பாலே போ சாத்தானே என்ன சொன்னார், கொஞ்சம் நவுந்து போன்னு தான் சொன்னார். We see that
even when the Lord Jesus, when the devil tempted him, he said, "Get behind me, நீ Satan." என்கிட்ட இனிமேல் வரவே கூடாதுன்னு சொல்லல. He didn't command him and say, "You should never come to me." அவருக்கு என்ன போராட்டம் அந்த உலகத்துல இருந்துச்சோ அதே தான் சார் உங்களுக்கும் எனக்கும். The same battles that the Lord faced when he lived his life in this world, it is the same you are facing too. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நீதி என்னும் கச்சையை அணிந்து கொள்ள ஒரு ஆயுதத்தை கொடுத்திருந்தார். The Lord heavenly Father had given the Lord Jesus Christ the belt of truth to put on. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஏனா போராட்டம் அவருக்கும் இருக்குதுன்னு தெரியும். Because he knew that even the Lord was going to have those battles when he comes to live the worldly life. ஆனா அவர் ஜெயிச்சாரே. But he won over those battles. எல்லாத்துலயும் ஜெயிச்சாரே. In all of those battles the Lord won. ஒவ்வொண்ணா ஜெயிச்சிட்டு வந்தாரே. He won one at a time constantly. ஏனென்றால் அவரே சத்தியமாய் இருந்தார். Because he himself was that truth. இப்போ நீங்களும் நான் அந்த சத்தியத்துல கட்டப்பட்டோம் அப்படினா therefore if you and me are built up in that truth, எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். oh, we will be able to win over everything. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. நம்மளால முடியாது எதுமே இல்லங்க. There will be nothing impossible for you. ஒண்ணுமே நம்மளால முடியாது கிடையாதுங்க. Oh, there will be nothing impossible for you. இயேசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சாரோ அதை விட மேலான காரியங்களை செய்வதற்கு அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. All of the things the Lord Jesus Christ has done, you have been called to do even greater things. அவர் மனிதனாக இருந்தபோது எப்படி வாழ்ந்தாரோ அத மாதிரி நம்மளாலயும் வாழ முடியும். When he was a man, the kind of life, truthful life he lived, even you and me can live such life. அதனால நீங்களும் நானும் சத்தியத்திலே நல்லா விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க அப்படினா, so therefore if you continue to compromise about the truth, மத்தேயு 7வது அதிகாரத்துல 24 ல இருந்து 28 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். in Matthew chapter 7 24 to 28, amen, அங்க பெருவெள்ளம் வருதா, we see that the great storm comes, பெரும் காற்று வீசுதா, and the wind blew, பெரும் மழை பொழியுதா, and there was a great rain that came. ஆனா கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடு அது அசையவே இல்லைன்னு வேதம் போட்டிருக்கு. The Bible says the home that was built on the rock was not even shaken. நீங்களும் நானும் கண்மலையில் மேல் கட்டப்பட்டவர்கள். Oh, you and me are people built upon the rock. இத நான் விசுவாசத்துல சொல்றேன். This is what I am saying with my faith. கட்டப்படலனா இன்னுமேந்து சத்தியம் என்னும் வசனமாகி அந்த கண்மலையிலே உங்களுடைய கட்டடங்கள் கட்டப்பட ஆரம்பிக்கப்படும். If it is yet to be built up, then it has to begin that you are built up on that rock. இல்லனா தாக்கு பிடிக்க முடியாது. Because if you are not, then you will not be able to manage all of these battles. எல்லாம் நம்மள்ட்ட உள்ள குறைய பார்க்காம மத்தவங்களே குறைய பாத்துருவோம். We always do not look upon our own mistakes and faults, but upon the others. நம்மள்ட்ட உள்ள கிருபைகள் ஆண்டவர் கொடுத்ததை விட மற்றவங்கள்ட்ட யாரும் அதிகமா கொடுத்தனா அது குறித்து பொறாமை வந்தறதுக்கு வாய்ப்பு உண்டு. And many times there is opportunity for you to feel jealous when you see blessings more in other people's lives than in yours. ஒரு சில சின்ன சஃபரிங்ஸ்லாம் என்னால ஆண்டவருடைய வாழ்க்கையில வசனத்துல கட்டப்படாதனால விசுவாசத்துல நான் வாழ முடியாது. And in many situations, because I haven't been built upon the truth of God, I'm not able to express my faith. ஆனா நீங்களும் நானும் சத்திய வசனத்துல கட்டப்பட்டோம்னா, but if you and me are built upon the truth word of God, பிரச்சனை பெருமழையாக வேணாலும் இருக்கட்டும், oh, the problems may come like a big rain, பெரிய புயல் காற்று போல பிரச்சனைகள் and the storms may blow against you, இல்ல வேற இடி இடித்து என்ன வேணாலும் ஆகட்டும், or maybe the thunders and comes to destroy you, நாம் அசைக்கப்படுவதில்லை, but you will not be shaken. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு hold your neighbor's hand and say, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. oh, you will not be shaken. Amen. கர்த்தருடைய கண்மலையிலே கட்டப்பட வேண்டும். Because you and me are built upon the rock of Jesus. நல்லா அதல விட்டு கொடுத்து நீங்க வாழ ஆரம்பிக்கணும். Oh, once you start giving and living in that truth. ஏனா இது இல்ல அப்படினா you cannot win the battle. Because if you do not have that belt of truth, it is impossible for you to win the battle. அந்த வசனம் எனக்குள்ளார இருந்து நான் கட்டப்படலனா நான் எந்த போராட்டத்தையுமே ஜெயிக்க முடியாது. If I do not have the words of God and I am built upon the word of God, I will not be able to win any battle. ஈஸியா give up பண்ணிடுவீங்க. Very easily you will compromise and give up. ஈஸியா விட்டு கொடுத்துருவீங்க. Oh, you will be able to give up very easily. சவுல் அரசன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Oh, we see in the Bible that King Saul was an anointed king. இந்த இஸ்ரேல் ஆர்மிலாம் நல்லா போருக்குனே அவங்க எல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். And the entire Israel army was actually bred and brought up to be warriors. ஆனா ஒரு கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்களே. But as soon as Goliath stood and challenged them, all of these brave warriors were afraid. ஆனா தாவீது வந்தான். But then we see David approaching. என்ன விஷயம்னு பார்த்தா he looks at it and asks, what's going on here? சத்துருவின் கோட்டைக்கு நானே போகிறேன் என்று சொல்லி. And he says, oh, I am going to go into the fort of the enemy. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. சத்தியத்தை கட்டப்படனா இந்த தைரியம் வராது. அதுக்கு தான் இத சொல்றேன். If you are not built upon the truth, you will not get such kind of a braveness. That is my point. உங்களுடைய faithல ஒரு bravery இருக்காதியா? Oh, you will not have a braveness in your faith. அதனால தான் அவன்
போட்டு உழுக்குறான். மார்க் 4வது அதிகாரத்துல 42ல இருந்து 48 வசனம் பாத்தீங்கன்னா, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு இயேசுவை போட்டு உழுக்குறானே. That is why we see in the Bible when Peter comes and shakes up God and says, Lord, are you not concerned about our lives? என்ன நீ உனக்கே தெரியுதா, அவருக்கு தெரியாதா? You itself know. Would he not know the situation you are in? போட்டு உழுக்குறானே. Oh, he comes and he cries out to God and says, ஆண்டவர் திட்டுற அற்ப விசுவாசியா இருக்க. the Lord scolds him and say, oh, you of little faith. அதிகமா பயப்பட வேண்டியது இயேசு தான் அந்த இடத்துல. It is the Lord who should be very terrified, if at all there was anyone. ஏன்னா அவர் தான் தூங்கிட்டு இருக்காரு. Because it was he who was sleeping in that situation. இவங்க பூரா மீனவர் கும்பல். All of these people are fishermen. எப்படியாவது நீந்தி பொழைச்சிடுவாங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு. One way or the other they could have probably swimmed and reached on the shore. என் இயேசு வந்து கார்பெண்டர் தொழில் தான் பண்ணாரு. Because my Lord Jesus Christ was a carpenter. இவன் சும்மா படுத்திருக்கிறவன் உலுக்கி, ஏன் அப்படின்னா சத்தியத்தில் கட்டப்படலை, பயம் வருகிறது. But he just goes and wakes up God because he hasn't been built up on that faith. நீ சத்தியத்தில் இருந்த அப்படின்னா, because if you are built upon faith, பயப்படவே மாட்டியா. truth, you will not be afraid. நான் உங்களுக்கு ஒரு அன்பா ஒன்று சொல்றேன். There is one thing I want to humbly advise you. என் வாழ்க்கையில பிசாசு நிறைய எந்த அளவுக்கு பயமுறுத்தணுமோ அந்த அளவுக்குலாம் பண்ணியிருக்கான். In my personal life, to the extent that Satan can come and terrify me and cause fear to me, he has done. நான் நல்லா கூப்பிட்டு திட்டுவேன் அவனை. I will call him and I will scold Satan. ஆனா திரும்ப வருவான். But he will once and continuously keep coming to me. ஏன்னா அவனுக்கு வெட்கம் கிடையாது. Because he doesn't have any shame. ஐயோ திரும்ப வரனே, இவனோட தான் எனக்கு போராட்டமா, இவன் மூஞ்சே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. You shouldn't say, oh, every day I have a battle against the same fellow. நம்மளுக்கு போராட்டமே அவனோட தான். Because our whole battle in Christian life is against Satan. Ready for the war. You should be ready for the war. Ready for the battle, my dear brothers and amen. sisters. Thank you, Lord. நான் ஏன் சொல்றேன்னா, the reason I'm emphasizing on this is, உயிரை கொடுத்த சத்தியம் எனக்கு இடைக்கச்சையா இருக்கு. oh, the truth that gave life is actually as a belt around my waist. என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்குரிய அந்த சத்தியமுள்ள வசனம் என் அறையிலே கட்டப்பட்டிருக்கிறது. Oh, the words of God which is capable of saving me and rescuing my life is tied upon on my waist. எனக்கு தான் ஜெயம் உண்டு. It is for me that I have the victory. சத்தியத்துல நடக்கிறவனை எவனுமே தோற்கடிக்க முடியாது. Nobody can defeat the man who walks in the truth. நீ சத்தியத்துல மாத்திரம் நட. Oh, walk in the truth alone. அத ஒன்னு கட்டிக்கொள். Oh, tie that on your lion. நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்த கூடாது. Don't change that according to circumstance and situation. நேரத்துக்கு தகுந்த மாதிரி விசுவாசம் மாற கூடாது. Don't let your faith be shattered and shaken based on situation. எல்லா நேரத்திலயும் சத்தியம். In every situation in a Christian life it should be truth and truth alone. அப்படி செய்யும்போது, it is only when you live your Christian life as thus, என்னால போராட்ட களத்திலே ஒரு பெரிய வெற்றி, oh, I will be able to go into the battlefield and claim a great victory. கர்த்தர் அப்படி உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். That is how the Lord will use you and me. இயேசுவின் நாமத்தில் ஆமென். In the name of Jesus, amen.